ஸோ வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த உமன்ஸ் ஐபிஎல்லுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச். சரிங்களா? ஸோ உமன்ஸ் ஐபிஎல்லுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஜி உமன்ஸ் விசஸ் ஆர்சிபி. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பேர் தான் மேட்ச் நடக்க போகுது. ஸோ மேட்ச் நடக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM. சரிங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இப்போ மொத்தமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 5 டீம் இருக்கும். ஸோ 5 டீம்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11ல கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். ஸோ யாரெல்லாம் விளையாட போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லா டீம்லையும் 18 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதிலிருந்து ஒரு 12 பேர்த்த ஸோ இவங்க தான் விளையாடுவாங்கன்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். அதே போல ஆர்சிபிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பேர் பக்கம் இருக்கு. ஸோ அதுல இருந்து தான் நம்ம ஒரு 12 பேர்த்த நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நான் பிளேயர்ஸ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச், தேர்ட், ஆமாம் ஒரு 3 மேட்ச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணுங்க. ஒரு டீம் மேக்ஸிமம் ஒரு டீமே போதும். ஸோ ஏன்னா அதிர்ஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு டீம்லேயே ஜெயிக்கலாம். சரிங்களா? ஒரு டீம்ல கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால நீங்க ஒரு டீம் போட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஒரு டீம் அல்லது நம்ம முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த 3 tips 3 லாஜிக்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதில் கூட இன்னும் ஃபில்டர் பண்ணி அந்த டெக் அவுட் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அது சம்டைம்ஸ் சஞ்சு சாம்சன் விஷயத்தில் மட்டும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு 100 ரன் அடிச்சு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா டக் அவுட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது நம்ம இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு பிளேயிங் 11 சரியாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பிளேயர் ப்ரிடிக்ஷனும் கொஞ்சம் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ அதனால கண்டிப்பாக சரியாக வரும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இது பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க 2 பேர் தான் விளையாட போறாங்க. ஸோ இதில் இப்போ ஒரு 12 பேர்த்த செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 12 பேர் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். சப்போஸ் கொஞ்சம் நான் கொடுக்குற பிளேயர்ஸ் அதிகமாக இருந்தால் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைன் அப் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பிளேயர்ல இருந்து நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இல்லாமல் இருக்கும்பொழுது இதில் உங்களுக்கு தேவையான ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிலையும் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லைன் அப் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சம் பிளேயர்ஸ் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 5 பேர் வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 பேர் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த 12 பேர்த்த தவிர்த்து, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 12, 13, 12 எடுத்திருக்கேன். ஸோ இதை தவிர்த்து யாராச்சும் புதுசாக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல அவங்களுக்கு ஓகே ஸோ நல்லா இருக்கு கேப்டனா கொடுக்கலாம் அல்லது எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் ஃபிளாப்பா இருந்தா அந்த பிளேயரை பத்தின டீடைல்ஸ் கண்டிப்பா நம்ம டெலிகிராம்ல கொடுக்க மாட்டேன். ஸோ நல்லா இருக்கு ஸோ நம்ம இவரை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் கண்டிப்பா டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ இப்போ குஜராத்ல ஒரு 13 பேர். ஸோ அந்த 13 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி மோனி, எஸ் ஷேக், ஹெச் தயால், பி லிச்சிஃபீல்ட், டி ஹேமலதா, எல் வால்வட், ஏ கார்னர், டி ஜிப்சன், டி டாட்டின், எம் சிங், டி கன்வர், எல் தஹு, எஸ் ஷக்கில். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 13 பேர்த்த 13 பேர்த்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதே போல ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா டிஎன் வயட், எஸ் மந்தனா, எஸ் மேகனா, ரிச்சா கோஸ், இ பெரி, ஜி வர்கம், எஸ் பாட்டில், சோபி டிவைன், எஸ் டிவைன், எஸ் மாலின்யூ, இ பெஸ்ட், ஏ சோபனா, ஆர் சிங் தாக்கூர். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 12 பேர்த்த செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது 2-3 இதில் பார்த்து ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 12 பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பட் அதுக்கான காரணமும் இதுதான். ஸோ யார் விளையாடுவாங்க யார் விளையாட மாட்டாங்க முதல்ல பிளேயிங் 11 நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போறதுனால இப்போ நாளைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடியே போறதுனால ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நமக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ குஜராத் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி மோனி. சரிங்களா? ஸோ பி மோனி ஒன்று. சரிங்களா? ஸோ ஹெச் தயால். சரிங்களா? ஸோ 2, லிச்சிஃபீல்டு 3, எல் வால்வட் 4, ஏ கார்னர் 5, டி டாட்டின் 6, சரிங்களா? எல் தஹு. சரிங்களா? ஸோ 7, எஸ் ஷக்கில். சரிங்களா? ஸோ 8. மொத்தம் இந்த 12 பேர்த்துல பார்த்தீங்கன்னா இந்த 8 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல 2 பேர் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு 6 பேர் கண்டிப்பா இதுல இருந்து கிடைக்கும். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ நான் சொல்லியிருப்பேன் ஒரே கேப்டன், ஒரு டீம்ல ஒரு கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிஜியில் இந்த குஜராத் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் பி மோனியும் எல் வால்வெட், ஸோ இந்த 2 பேர்த்துல நீங்க 2 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் யார் வேணா நீங்க கேப்டனா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ அதாவது குஜராத் பொறுத்த வரைக்கும் பி மோனி, ஹெச் தயால், லிச்சிஃபீல்ட், வால்வெட், ஏ கார்னர், டி டாட்டின், எல் தகு, எஸ் ஷகில், சரிங்களா. ஸோ இந்த 8 பேர், சரிங்களா. அதே போல ஆர்சிபியில் வந்து நீங்க யார் எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வயட் மந்தனா, சரிங்களா. ஸோ இங்க 2 பேர்த்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினால் மந்தனாவை நீங்க எடுக்கணும், சரிங்களா. ஆர்சிபி செகண்ட் பேட் பண்ணினாங்க அப்படின்னா வயட்டை நீங்க எடுக்கணும், சரிங்களா. ஸோ அப்போ இந்த 2 பேர்த்துல ஒருத்தர் கண்டிப்பா நம்ம டீமுக்குள்ள வந்துருவாங்க, சரிங்களா. ஸோ அது எப்படின்னு பாத்துக்கோங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினால் கண்டிப்பா மந்தனாவை எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுனா வயட் எடுத்துக்கோங்க. அப்போ அவன் மந்தனாவை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் மந்தனாவை எடுத்துக்கோங்க அப்படின்னா வயட்டை டிரா பண்ணணும்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ அப்போ ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க யாரையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர்த்துல மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட். ஸோ அந்த 2 பேர் அப்படியே இருக்கட்டும், மிச்சத்தெல்லாம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா. ஸோ ஆர்கோஸ் 1, இ பெரி 2, ஜி வர்க்கம் 3, எஸ் டிவைன் 4, ஏ சோபனா 5, ஆர் சிங் தாக்கூர் 6, சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ யாருன்னு பாத்துக்கோங்க. ஆர்கோஸ் 1, இ பெரி 2, ஜி வர்க்கம் 3, சோபி டிவைன் 4, ஏ சோபனா 5, ஆர் சிங் தாக்கூர் 6, சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருக்கும். 7வது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினால் மந்தனா, சரிங்களா. ஸோ ஒருவேளை ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா வயட், சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இதுல 7 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ இதுல ஒரு 8, இதுல ஒரு 7 கொடுத்துருப்பேன். பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுல ஒரு 2 பேர் நான் சொன்ன பிளேயர்ல இருக்க மாட்டாங்க, இதுல ஒரு பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 8 அல்லது 9 பேர் தான் விளையாட போறாங்க. ஸோ அந்த 9 பேர் நான் சொன்ன பிளேயர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ பேலன்ஸ், ஸோ இதை தவிர்த்து நமக்கு யாராச்சும் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டெலகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ யாருக்கெல்லாம் ஃபியூச்சர்ல இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த மேட்சஸ் மட்டும் கிடையாது, சரிங்களா. ஸோ உமன்ஸ் ஐபிஎல் மட்டும் கிடையாது, அடுத்தது மென்ஸ் ஐபிஎல் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த நேஷனல் டீம்ஸ் எல்லாம் வரும், சரிங்களா. ஸோ எல்லா டீமுமே இனிமேல் பண்ணக்கூடியதா ஒரு வித்தியாசத்துல தான் இது பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம டெலகிராம்லயே சொல்லியிருப்பேன். ஸோ இனி வரக்கூடிய ஒரு 3 மாசம் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வெளியே இருக்கிற மேக்ஸிமம் ஒர்க் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒன்லி ஃபோக்கஸ் கிரிக்கெட், சரிங்களா. ஸோ கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணி இதுல நல்ல பெஸ்டா நம்ம வந்து பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி, ஸோ பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஸோ மக்களுக்கும் பிடிக்கிற அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதா கண்டிப்பா இதுல இறங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்லேயே அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் என்னால் துல்லியமா கேப்டன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய மேட்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும், டெலகிராம்ல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ ஆர்சிபியில் நீங்க யார் கேப்டனா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ் டிவைன் தான் நீங்க கேப்டனா கொடுக்கணும், ஒன்று, சரிங்களா. ஸோ வைஸ் கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா எஸ் மாலினியூ, சரிங்களா. ஸோ இவங்களை நீங்க வைஸ் கேப்டனா கொடுங்க. அப்படி இல்லை, ஸோ அப்போ வந்து இந்த சோபி டிவைன் வந்து கன்ஃபார்ம் கேப்டனா நீங்க கொடுக்கணும். இல்ல வயட் மந்தனா, ஸோ யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண, அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுனா மந்தனாவை ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஒருவேளை ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணா வயட்டை நீங்க ட்ரை பண்ணுங்க கேப்டனா, சரிங்களா. ஸோ அப்போ இந்த 2 பேர்த்துல யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பேஸ்ல வந்தாங்க அப்படின்னா கேப்டனா கொடுத்துக்குங்க. சோபி டிவைன், ஸோ எஸ் டிவைன் வந்து கண்டிப்பா இவங்க கேப்டனா, ஸோ இவங்களையும் கொடுக்கலாம் அவங்களையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 2ல ஏதாச்சும் ஒருத்தர் கண்டிப்பா கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச், ஸோ அடுத்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே 1 டேக்கு முன்னாடியே நான் வீடியோஸ் கொடுத்துருவேன். அதே போல் ஒரு மேட்ச் ஃப்ளோ, ஸோ வந்து இது எப்படி நடக்கும், ஸோ எங்கே நமக்கு மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் கொடுக்க பார்க்குறேன். அதாவது கன்ஃபார்ம் பிளேயரில் ஒரு 7, ஏவரேஜ் பிளேயரில் ஒரு 3, சரிங்களா. ஸோ இவங்க வந்து வரலாம் வராமையும் போகலாம் அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டீட்டெயில்ஸும் ஃப்ளாப் லிஸ்ட் பிளேயரும் தனியாக கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபேன்சி யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஓப்பன் லைன்ஸ் அந்த இது எடுக்கலாம். ட்ரீம் டீமில் வந்து கூட நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது யாரை கழட்டி விடணும், யாரை தூக்கி நீங்கள் உள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுக்க போனேன். ஸோ எல்லா வீடியோலையும் ஃபுல்லாக கிளியராக தான் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலத்தில், சரிங்களா. அதே மாதிரி யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராமில் இருக்கும், சரிங்களா. ஸோ ஆனால் அந்த யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டாஸ் போட்டதுக்கப்புறம் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய மெத்தட் கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 டீம்லையும் இருக்கும், டீமில் இருக்கிற பிளேயர்ஸ், ஸோ யாரெல்லாம் விளையாடுறாங்க, யாரெல்லாம் எப்படி இறங்குவாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த இறங்கக்கூடிய நேரம்,
இது எல்லாத்தையும் கணிச்சு வச்சு சொல்றதுனால தான் அந்த மேட்ச் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சரியா கொண்டு போக முடியுது. எந்த இடத்துல மேட்ச் மாறும், எந்த இடத்துல மேட்ச் திரும்பும், எது ஒன் சைடா போகும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே அதுக்கப்புறமா என்னால் கணிக்க முடியும். ஸோ அதனால சொல்றேன், மேட்ச் வின்னர் மட்டும் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பால்க்கு முன்னாடி உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தக்கூடிய வரக்கூடிய வீடியோஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சிம்பிளாக உங்களுக்கு அந்த எண்ணத்தை புரியணுமோ அது மட்டும் சொல்கிறேன். ஸோ அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த ஆஸ்ட்ரோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங் அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிரிக்கெட் இந்த எதுவுமே நான் ப்ரெடிக்ஷன் கூட கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ பிக் பாஸ் லீக்ல பாதியில மேலே கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையாக சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஸோ அதுக்கான இதனால தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சும்மா சொல்லுங்க புரியும் அப்படின்னு சொல்லி சரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அது ஒன்று அஸ்ட்ராலஜி பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அதாவது ஒரு ரொம்ப டீஃபா இல்லாமல் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னா அதுக்கான இதான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? காரணம் சிம்பிளாக சொல்கிற பாருங்க, 27 நட்சத்திரம் இருக்கு. ஸோ இல்லை அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் வேற இருக்கு. ஸோ அது கணக்கு வைக்க வேணாம். ஸோ 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள், அதில் 7 பேர்த்துக்கு வீடு இருக்கு, 2 பேர்த்துக்கு வீடு இல்லை. சரிங்களா? ஒரு லக்னத்துல 3 நட்சத்திரம். ஸோ 3 நட்சத்திரம் மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு நட்சத்திரங்கள் மாறும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஸோ நம்ம இது பிரிக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸோ நான் எடுத்துவானா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நம்ம உருட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நீங்க நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம சிம்பிளா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுல ஒரு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 70% ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு 30%. சரிங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே கிரிக்கெட் அனலிஸும் பண்ணிட்டு ஒரு 30% சரி பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை நான் கிளாஸா அது உங்களுக்கு ஈஸியா புரியுற அளவில் நான் சொல்லித்தரேன். அது யாருக்காச்சும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பா நீங்க அதுல கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அதே போல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ என்னால கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக்கோ கமெண்டோ அல்லது சப்ஸ்கிரைபோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்கள் ஆதரவு கண்டிப்பா கொடுங்க. மேலும் ஏதாச்சும் நம்மளால ஏதாச்சும் அவுட்டோர்ல எங்கேயாச்சும் வெளியிருந்தால் கூட எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்சா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், எல்லா மேட்சுமே சரியா வரும்னு சொல்லி மட்டும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ சம் மேட்சஸ் கூட தப்பாகலாம். சரிங்களா? அது நான் சொல்லக்கூடியவங்க கடவுள் கிடையாது, இப்பவும் சொல்றேன். சம் மேட்சஸ் தப்பாகலாம், ஆனால் எல்லா மேட்சும் தப்பாகும் மட்டும் என்னோட ப்ரெடிக்ஷன்ல நீங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இப்போ இன்னைக்கு கேப்டன் பி மோனி வால்வர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா இதுல வயட் மந்தனா ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்லையும் ஏதாச்சும் ஒருத்தர் சொல்லியிருக்கேன், சோபி டிவன். ஸோ இவங்க சொல்லியிருக்கா கண்டிப்பா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ச் இருக்கும். அப்படி இல்லை இந்த மேட்ச் என்னுடைய கணிப்பே தப்பாயிருச்சு, ஸோ இவங்க கேப்டனா வரல அப்படின்னா கூட இதுக்கு அடுத்து வர மேட்சஸ்ல நான் கொடுக்கக்கூடிய கேப்டன் தான் கண்டிப்பா கேப்டனா இருக்க போறான். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பா வீசியா தான் இருக்க போறான். ஸோ அதனால ஒரு மேட்ச் தப்பாயிருச்சு, இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜிஎல் ஜெயிக்க போறது இல்லை. சரிங்களா? ஸோ ஒருவேளை லோ பிக் பிளேயரை நான் கேப்டனா கொடுப்பேன், அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 49 ரூபா போட்டு 1 கோடி ஜெயிக்கல. ஸோ அப்போ இதுல தவறு நடந்தாலும் பெருசா எம்எல்ஏ நீங்க எல்லா குற்றத்தையும் சொல்லவும் முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஜெயிக்கல. ஸோ அது கிளியர். அப்போ நம்ம கொடுக்கறத ஒரு முயற்சியாக மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஸோ நம்ம எப்பயும் போல வேலைக்கு போங்க, படிக்கிறவங்க படிங்க. ஸோ இந்த ட்ரீம் டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா டைம் பாஸுக்கு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கிறோம், மேட்ச் பார்க்குறோம், அதுக்காக சும்மா டீம் போடுறோம். சரிங்களா? ஸோ இதுல நம்ம ஜெயிச்சால் நம்ம லைஃப் செட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஜஸ்ட் டைம் பாஸுக்கு மட்டும் நீங்க இதில் விளையாடுங்க. ரொம்ப எப்படி சொல்றது, இதுதான் வாழ்க்கை, இதுல இருந்து நான் ஜெயிச்சுதான் நான் பெருசா நான் சாதிக்க போறேன், இதுல இருந்து சாதிச்சுதான் நான் பெருசா நான் ஒரு பிசினஸ் தொடங்க போறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்ல எல்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் போடாதீங்க. சரிங்களா? இதுவும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு அதிர்ஷ்டம் போலதான். ஏன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய நடக்கணும். ஸோ இது எல்லாம் அவங்க இப்போ நம்ம என்னதான் இவங்களுக்கு கணிச்சாலுமே அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஓவர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நல்லா போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுக்காம கடைசியில் கொடுக்கறது, நல்லா இருக்கிற பேட்ஸ்மேன் இறக்கியே விடாம தப்பு பண்றது. ஸோ இது எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கல அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷனே தப்பாகும். சரிங்களா? ஸோ இப்போ அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும் போட்டீங்க அப்படின்னாலே இது போதும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடா பேசிட்டேன். இதுல ஏதாச்சும் இதா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இதுல கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கொடுத்தாரு. ஓப்பன் சேலஞ்சாவும் சொல்றேன் இது. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியல, என்னால கண்டிப்பா ஷூரா கேப்டன் கொடுக்க முடியும், ஒரு நல்ல டீம் என்னால கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆணித்தரமா நான் சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் பிளேயிங் லெவல் நல்லா வரட்டும். இன்னும் நான் ரிசர்ச் பண்ணி எல்லா வீடியோஸும் ஒரு நாளுக்கு முன்னாடியே கொடுத்து இதுல உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.